பொண்டாட்டி இல்லை, நிலம் இல்லை, நகை இல்லைன்னா என்ன ஆகும் உங்கள் நிலைமை? அட கடவுள் வாடுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டாடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள்? இதில் வர யாருக்கு புத்தி சொல்லினுக்கிறீங்க? இந்த புத்திமான்களை யார் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? என்ன சொல்லி வச்சுக்கிறான் உங்களை? உங்கள் மூளையெல்லாம் உங்களுக்கு செலவு செய்யப்பட்டதுக்குதே. வாழ்கிறீங்களா என்ன? சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்ன? சந்தேகமாக தானே பார்த்துக்கிறீங்க எப்போ பார்த்தாலும். ஒரு மணி நேரம் லேட்டுன்னா என்ன நினைக்கிறா பொண்டாட்டியை? எங்கடா போயிட்டு வந்தேன்னு கொஞ்சம் மேக்கப் பண்ணின்னு போயிட்டாருனாக்கா இவ்வளோ வயசான பிறகு ஏன் நீ மேக்கப் பண்ணுறேன்றாங்க. உனக்கு முடியலன்னா விட்டு போக வேண்டியது தானே நாயே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செஞ்சோமா, இனிமேல் போய்ட்டு நீ எங்கன்னா உதவி வாங்கி என்னால் முடியாதுன்னு சொன்னானா? ஏன் சொல்ல? என்னடா உங்கள் பிரச்சனை? செத்துட்டியே என்ன பண்ண போகிற? செத்துட்டியே நல்லா தான் தாலி கட்டி அழகாக தான் வச்சு இந்த செத்துட்டி என்ன பண்ண போகிற? எவ்வளோ பேர் செத்துட்டானே. செத்துட்டு முன்னாடி பார்க்குறியே. இப்போனாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சா? எப்போனா சிந்திச்சே நீ? சும்மாண்ணா அன்பாக இருக்கிறது உன்னால் மட்டும்தான் சாத்தியம். இன்னொருத்தர் அன்பாக்குறது சாத்தியமே இல்லை. அதுக்கே புரிஞ்சாதான் சாத்தியம். என் பேச்சே புரியல உனக்கு. எங்கேருந்து அன்பு புரியும்? அதில் வர சாதாரணமாக பேசுகிற பேச்சு உனக்கு என்ன பண்ணல புரியல. அப்புறமா உனக்கு அன்பெல்லாம் புரியாது. இந்த அன்பு உனக்கு புரியாது. நான் அன்பு இல்லைன்னு வர சொல்லுவேன் நீ. என் அன்பு உனக்கு புரியறதுக்கு தகுதி வேணும் உன்கிட்ட. அதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்லை. என் அன்பு உனக்கு புரியாது. எவ்வளோ அன்பான மனிதன் இந்த மனிதன், எவ்வளோ சுதந்திரமாக வாழ வைக்கிறான். ஒத்துப்பே என்ன கேடு கட்டவில்லை சொல்லுவேன்.